பாருங்க. அதான் இந்த கூட்டத்துக்கான மெசேஜ். நாகேஷ் சொன்னார், இந்த படத்தில் தானா புலம்புற தர்மி கேரக்டர்னு டைரக்டர் எனக்கு சொல்லிட்டாரு. நான் டெய்லி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் குளத்தில் வாக்கிங் போவேன். அங்கே ஒரு பைத்தியக்காரன் தானாக பேசி நிற்பான். டெய்லி அவனை பார்த்து அவன் செய்கிறத அப்படியே இங்கே செஞ்சேன். அந்த பைத்தியக்காரன் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன்னு சொன்னார். என்ன பொருள்? கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் பைத்தியக்காரனிடத்திலிருந்து கூட கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொள்ள முடியாது என்று முடிவெடுத்து விட்டால் நாம் பக்கத்து வீட்டில் திருவள்ளுவர் இருந்தாலும் பயனில்லை. எனவே கற்றுக்கொள்ளுகிற ஆர்வத்தை வளர்ப்பதற்குத்தான் இந்த புத்தக கண்காட்சி நடத்தப்படுகிறது. எல்லா இடத்திலும் புத்தக கண்காட்சி நடத்துது. இன்வால்மெண்ட். ரெண்டாவது, உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் இன்வால்மெண்ட். எல்லாரும் எங்கள் ஸ்கூலில் ஒரு பையன் இங்கிலீஷ் மீடியம், எலக்ட்ரிசிட்டினா எலக்ட்ரிக் குட்டின்றான். ஒன்று டீச்சர், ஸ்டே ப்ராப்பர்லி, நாட் எலக்ட்ரிக் குட்டி, எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிக் குட்டினா போய் உங்கள் அப்பா கூட்டினாடா. உங்கள் பையன் பாருங்க சார் சரியாக படிக்க மாட்டான். என்ன எலக்ட்ரிசிட்டினா எலக்ட்ரிக் குட்டின்றான். அவங்க அப்பா அவ்வளோதான் அவனுக்கு கெப்பா குட்டி, நான் என்ன பண்ணுறதுன்ட்டார். அந்த ஆளுக்கு கெப்பாசிட்டி வரல. உடனே நேராக ஹெட்மாஸ்டர் ரூம் கொடுத்தார். சார் இவனை இங்கிலீஷ் மீடியத்தில் மாற்றிடலாம். ஏன் எலக்ட்ரிசிட்டிக்கு எலக்ட்ரிக் குட்டின்றான், அவங்க அப்பா கெப்பாசிட்டிக்கு கெப்பா குட்டிங்கிறான். அந்த ஹெட்மாஸ்டர் சொல்லிக்கிறான், இதெல்லாம் வெளியே பப்ளிக் குட்டி பண்ணாத, கம்முன்னு போன்ட்டான். அந்த ஆளுக்கு பப்ளிசிட்டி. ஆரிஜின் ப்ராப்ளம் நல்லா புரிஞ்சுங்களேன். இத்தனை பெரிய கூட்டம், இத்தனை பெரிய செலவு, இத்தனை பெரிய ஏற்பாடுகள், இத்தனை பேச்சாளர்களுடைய பயணம், இத்தனை செலவு எதுக்கு தெரியுமா? ஒரு அரசு தன்னை தம்பட்டம் அடித்துக் கொள்வதற்கல்ல, தனக்கு தன் நாட்டில் வாழுகிற மக்களுக்கு அறிவார்ந்த தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்கிற ஆசைப்படுகிற இடத்தில் தான் இந்த இடத்துல. சரி சார், நீங்க புக்கு படின்னு சொல்றீங்க. புக்கு படிக்கிறதுனால என்ன பயம்? 3 விஷயம் நன்மை இருக்கு. ஒன்று, உங்கள் மனசுக்குள் இருக்கிற அடிமைத்தனம் விலக வேண்டும் என்று சொன்னால் நிறைய புத்தகங்கள் படிக்க வேண்டும். இப்போ என்ன யோசித்து பாருங்களேன், இப்போ நீங்க புக்கு படிக்க 3 விஷயம் நடக்கும். ஒன்று, உங்களுக்குள்ள இருக்கிற அடிமைத்தனம் போயிடும். 2வது, புதிய சிந்தனைகள் வரும். 3வது, உங்கள் பிள்ளைகளை அறிவாளிகள் ஆக்க வேண்டும் என்று சொன்னால் நாம அறிவாளிகளை அவளுக்கு முன்னால காட்சி அளிக்கணும். ஒரு காட்டுல ஒரு ராஜாவும் மந்திரியும் போயிட்டே இருந்தாங்க. திடீர்னு அவங்க கூட வந்த பரிவாரங்களை விட்டு அவங்க தனியா போயிட்டாங்க. வழி தெரியல, எப்படி காட்டை விட்டு வெளியே போறதுன்னு தெரியல. அப்ப இந்த ராஜாவுக்கு தண்ணி தாகம் வந்துருச்சு. உடனே ராஜா அந்த மந்திரியை கூப்பிட்டு, எங்க இருந்தா தண்ணி எடுத்துனுவான்னா. அவன் சுத்தி முத்தி பார்த்துட்டு, ஒரே காடா இருக்குது, இங்க தண்ணியே கிடைக்கல. ஐயோ, இப்ப எனக்கு என்ன தண்ணி வேணுமே, என்ன பண்றதுன்னப்போ அந்த காட்டுக்குள்ள ஒரு குருட்டு பிச்சைக்காரன் வந்து நேர்றான். இவனை கேட்டு பாருன்னா. மந்திரி சொன்னா, இவனே குருடனா இருக்கிறாரு, இவருக்கு எப்படி தெரியும், இருந்தாலும் கேட்டு பார்க்கலான்னு. ஐயா, இந்த பக்கம் எங்கன்னா தண்ணி கிடைக்குமா, ராஜாவுக்கு தண்ணி வேணும்னா. அப்படியான்ட்டு அவன் என்ன பண்ணா, அந்த குருடன் ஒரு பக்கம் நின்று அப்படின்னா, இன்னொரு பக்கம் நின்று 4 பக்கம் அப்படி மூக்க உறிஞ்சு பார்த்துட்டு, இந்த பக்கம் போங்க ஒரு குளம் இருக்குதுன்னா. அதே மாதிரி போனா அந்த பக்கம் ஒரு குளம் இருக்கு. இந்த ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். எப்படிடா அந்த குருடரை கூப்பிட்டு எப்படி தெரியும்? ஐயா, கடவுள் எங்களுக்கு கண்ணை தான் பிடிக்கிட்டாலும் இன்னொரு உறுப்புக்கு நிறைய ஆற்றலை கொடுத்துருவாரு. அதான் கடவுளுடைய, ஒரு உறுப்பை பிடிக்கிட்டாலும் இன்னொரு உறுப்புக்கு நிறைய ஆற்றலை கொடுத்துருவாரு. எனக்கு கண்ணு தான் இல்லையே தவிர மூக்கில் உறிஞ்சுற சக்தி நல்லா இருக்கு. 4 பக்கமும் உறிஞ்சு பார்த்தேன். இந்த பக்கம் வந்து குலுங்காத்து வந்துச்சு, கூடுதலா வந்துச்சு. அதனால இந்த பக்கம் குளம் இருக்கும்னு நினைச்சேன், சொன்ன குளம் இருந்துச்சு. நான் ஆஹா, அருமையான அறிவாளி, இவனுக்கு ஒருவேளை பிச்சை சோறு போடுனா ராஜா. உடனே அரண்மனை தான் அவனுக்கு பிச்சை சோறு போட்டான். அரண்மனைக்கு போயிட்டான். அங்க போனோடனே இந்த ராஜா கிட்ட ஒரு 3 வியாபாரிகள் வந்து முத்தெல்லாம் வித்தான். இதுல எந்த முத்து நல்ல முத்துன்னு செக் பண்ணும். டக்குன்னு ராஜாவுக்கு அந்த பிச்சைக்காரன் ஞாபகம் வச்சு அவனை கூட்டுவாங்க. கூட்டினு வந்து, இந்த 3 முத்துல எது நல்ல முத்துன்னு சொல்ல முடியுமான்னா. அந்த பிச்சைக்காரன் 3த்தையும் உள்ள கையில வைங்க சொல்றான். ஒன்னொன்னா வச்சு எடுத்தாங்க. 3 வச்சோடனே 2 ஓகே பண்ணிட்டு 1 சரியில்லைன்ட்டான். ஏன்னா இது நடுவில் ஏதோ ஒரு கோடு மாதிரி போகுது, இது சரியில்லைண்ணா. கரெக்டா செக் பண்ணி பார்த்தா ஒரு கோடு மாதிரி போகுது. ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். அதாவது மூக்க உறிஞ்சி சொல்லிட்டான். இது எப்படியா சொன்னா? இல்லைங்க, நல்ல முத்தை வச்சா அந்த சூரிய ஒளி கையில படணும். இந்த ஒரு முத்துல மட்டும் கையில ஏதோ தடுத்துச்சு, அப்ப நடுவில் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு நினைச்சு சொல்லிட்டான். ஆஹா, அருமையான அறிவு, இனிமே டெய்லி உனக்கு அரண்மனை இருந்து பிச்சை சோறு போடுங்கன்ட்டான். சந்தோஷமாயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு ராஜாவுக்கு தனியா வைக்கும்போது ஒரு டவுட் வந்துச்சு. எல்லாத்தையும் சொல்றானே, அவனை கூப்பிட்டு இன்னொரு நாள் கூப்பிட்டு ஒரு நாள் தனியாக கூப்பிட்டீங்க, வா எல்லாம் சொல்றியே, என்னை பற்றி ஏதாவது சொல்லன்னா. அதுக்கு பிச்சைக்காரர் சொன்னா, வேணா சார், சொன்னால் நீங்கள் கோச்சிப்பீங்க, சும்மா சொல்லு. வேணாங்க, சொன்னால் நீங்கள் கோச்சிப்பீங்க. நான் தானே கேட்குறேன், சொல்லு. யாரும் இல்லை, சொல்லு. சொன்னால் கோச்சிப்பீங்க, சொல்லு. அப்புறம் கோச்சிக்கூடாது, கோச்சிக்க மாட்டேன், சொல்லு. நீங்கள் ஒரு ராஜாவே இல்லை, நீங்களும் ஒரு பிச்சைக்காரன் தானா? என்ன பார்த்து பிச்சைக்காரனியா பார்த்தீங்களா, கோச்சிக்கிறீங்க பார்த்தீங்களா? நான் அதுதானே சொல்ல மாட்டேன். எப்படி சொல்கிறேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் பிச்சைக்காரன் வேணா உங்கள் அம்மா போய் கொள்ளுங்க. ராஜா கடக்கணும் அவங்க அம்மாட்ட போட்டோம். அம்மா என்னம்மா, நான் வந்து ராஜா இல்லையானு. அவங்க அம்மா, ஆமாண்டா, வெளியே சொல்லாதரா, எனக்கு பொம்பளை பிள்ளையாக பிறந்துருந்து உங்கள் அப்பா ரொம்ப திட்டினார்னு நீ எனக்கு பிரசவம் ஆகும்போது பொம்பளை பிள்ளை அங்கே ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுத்துட்டு அதுக்கிட்ட இருந்து ஆம்பளை பிள்ளை எடுத்துன்னு வந்தா. அதுதான்டா நீ இங்கே அரசால வேண்டியது எங்கேயோ பிச்சை எடுத்துனுக்குது, நீ எங்கேயோ பிச்சை எடுக்க வேண்டிய, நீ ராஜாவாக இருக்கிறான்னா. இந்த ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்னா, இந்த உண்மை இன்னைக்கு தான் நமக்கு தெரியும். நம்ம அம்மா நம்மகிட்ட சொல்லுது. இந்த பிச்சைக்காரனுக்கு எப்படி தெரியும்? நேரம் வந்தான். டேய் அதெல்லாம் இருக்கட்டும், நான் பிச்சைக்காரன் பையன் தானே, எங்கள் அம்மா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது எப்படி நீ கண்டுபிடிச்சான்னா? அதுக்கு அவன் சொன்னான், உன்னை முதல்ல காட்டில் பார்த்தேன், அப்பயே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நீ பிச்சைக்காரன் பையன் தான். எப்படின்னா, ஒரு ராஜாவுக்கு உதவி செஞ்சா
ஒரு பொண்ணை கொடு முத்த கொடுன்னு சொல்லுவான். நீ ஒவ்வொரு முறையும் பிச்சை சோறு போடு பிச்சை சோறு போடுன்னு பார்த்தியா, அப்பயே முடிப்பட்டு. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் நம்ம பிள்ளைங்களை படிங்கன்னு சொல்றதுக்கு முன்னால தயவு செய்து அவர்களுக்கு முன்னால் நீங்கள் படியுங்கள். அவர்களுக்கு முன்னால் நீங்கள் செல்போன் வைத்திருந்தால் அவர்களும் செல்போன் தான் வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு முன்னால் படிப்பது போல நீங்க நடிக்கவாது செய்யுங்கள். நம்ம அப்பா படிக்கிறான் நம்ம அம்மா படிக்கிறான் நம்ம படிக்க ஆரம்பிப்போம். என்ன இதுல என்ன சிக்கல்னா, நீங்க படிச்சுட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்குடைய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, சில விஷயத்தை நம்பிட்டா அதுல இருந்து வெளியே வர மாட்டாங்க. இந்த பாலாஜின்னு ஒரு பழைய காலத்துல ஒரு நடிகர் இருந்தார்ல, பாலாஜின்னு ஒரு நடிகர். அவர் ஒரு நாள் ஷூட்டிங் போயிட்டே இருக்கும்போது ஒரு லெவல் கிராசிங்ல ஒரு கார் நின்னுச்சு. உங்களுக்கு தெரியும் நடிகர்கள்லாம் கருப்பு கண்ணாடி போட்ட உள்ள உட்காந்துருப்பாங்க. ஒரு நேரம் போறாரு, கார் நின்னுச்சு, இவர் உள்ள உட்காந்துருக்காரு. அங்கேருந்து ஒரு பிச்சைக்காரமா வந்து ஐயா ஏதாவது போடுங்க, அந்த கண்ணாடி கிட்ட கேட்குது. அதுக்கு உள்ள யார் இருக்கான்னு தெரியாது, ஏன்னா கருப்பு கண்ணாடி. உடனே இவ பார்த்து பரிதாபமா இருக்குன்ட்டு கண்ணாடியை மெதுவா இறக்கிட்டு ஒரு 50 ரூபாய் அதுக்கு போட்டார். பாலாஜி காலத்தில் 50 ரூபா அது எவ்வளோ பெரிய காசு. இந்த 50 ரூபாயை வாங்கிட்டு அந்த பாட்டி அந்த கண்ணாடியை பார்த்து சொல்லுதான், எம்ஜிஆர் மவராசன் நல்லா இருக்கணும் ஒன்றான். உடனே பாலாஜி கீழே இறங்கிட்டார். அம்மா காசு போட்டது நான் பாலாஜி, எம்ஜிஆர் இல்லை. அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சான், அதெல்லாம் எனக்கு தெரியாது சாமி, ஏழைக்கு இறங்குறாருன்னா அது எம்ஜிஆர் தானே இருப்பாரு அப்படின்னு போயிடுச்சு. அதுதான் எம்ஜிஆரின் பலம், அதுதான் தமிழ்நாட்டின் பலம், அதுதான் அதிமுகவின் பலம். என்ன காரணம்னா, நம்ம மக்கள் ஒன்று நம்பிட்டாங்கன்னா அது வந்து மாற மாட்டாங்க. ஒருத்தன் ஒரு நாள் ராத்திரி பூனையை முழுங்குற மாதிரி கனவு கண்டான். பூனையை முழுங்குற மாதிரி கனவு கண்டான். அடுத்த நாள் காலையில் டாக்டர் போயிட்டான். டாக்டர் நேற்று ராத்திரி பூனையை முழுங்கிட்டேன், வயிற்றுல இருந்து எடுங்கண்ணா. டாக்டர் சொன்னார், பூனையை முழுங்கிக்கலாம் உயிரோட இருக்கணும். நான் முழுங்கிட்டேன்னு சொல்றேன், நீங்க அவன் ஒன்று எக்ஸ்ரே எடுத்து பார்த்து பாரு பூனை இல்லை பாரு, போயிட்டு வந்துட்டான். உடனே இன்னொரு டாக்டர் போனான், நம்பல, அவன்கிட்ட போனான், அவனு எக்ஸ்ரே எடுத்து பூனை இல்லைன்ட்டான். இன்னொரு டாக்டர் இது மாதிரி 15 டாக்டர் போயிடும், 15 பேரை எக்ஸ்ரே எடுத்து பூனை இல்லைன்னு சொல்லிட்டான். 16வது ஒரு டாக்டர் போய் சொன்னான். அந்த டாக்டர் தான் கண்டுபிடிச்சான், இவன் பூனையை முழுங்கிட்ட தான் நம்புறான் பாரு, அதான் இவங்கிட்ட இருக்கிற பிரச்சனை. அப்போ அந்த நம்பிக்கை எடுக்கணும்ட்டு அவன் என்ன பண்ணான், எக்ஸ்ரே எடுத்து எக்ஸ்ரேல அவனே ஒரு அழகா பூனையை வரைச்சு, ஆமாப்பா நீ முழுங்கிட்டு உள்ள பூனை ஆகுது பண்ணான். அவன் கேட்டான், 15 முட்டா போய் டாக்டர் எடுக்கல, நீங்க எப்படி எடுத்தீங்கன்னா? அவன்லாம் லைட்டை போட்டுனே எடுத்துக்கிறான்ப்பா, பூனை வெளியே வரல, நான் இருட்டில் எடுத்தேன் கப்புன்னு வச்சு பிடிச்சிட்டானா. அருமையான டாக்டர், கண்டுபிடிச்ச நீங்க தான் வெளியே எடுக்கணும், நீ ஒன்றும் கவலைப்படாத, நாளைக்கு வா நான் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துறேன்ட்டு அவனை அனுப்பிச்சிட்டு கம்பவுண்டர் கூப்பிட்டு சொன்னான், அதை போறான் பாரு, அவன் பூனையை முழுங்கிட்டு தான் நம்புறான் பாரு, அதான் அவன்கிட்ட இருக்கிற பிரச்சனை. அதனால நாளைக்கு ஒரு பூனைக்குட்டி ரெடி பண்ணிக்கோ, அவன் ஆப்ரேஷன் தேட்டரில் உட்கார வச்சு டப் டுப்புன்னு அடிச்சு பூனை எத்தாச்சுன்னு சொல்லலான்ட்டு அவன் அந்த கம்பவுண்டர் ஒரு வெள்ளை பூனைக்குட்டி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்த நாள் வந்தவன நான் ஆப்ரேஷன் தேட்டருக்கு வச்சு லைட் செட்டு டப் டுப்புன்னு ஆச்சு, இந்தாப்பா உன் வயிற்றுல இருந்து பூனை எடுத்தாச்சுன்னா. ஆஹா அருமையான டாக்டர், 3 மாசத்துக்கு முன்னாலே உங்ககிட்ட வராத போயிட்டேன் என்னன்னா, அதனால என்னப்பா பூனை தான் இப்போ எடுத்தாச்சுன்னா. அது இல்லை டாக்டர், நான் முழுங்கிறது கருப்பு பூனை, நீங்க எடுத்துக்கிறது வெள்ளை பூனை, அது உள்ள போய் குட்டி போட்டுச்சு, மற்ற பூனை வெளியேட்டான். அந்த டாக்டர் தொழிலே விட்டுருப்பான்ல. நல்லா புரிஞ்சுங்க, இந்த புத்தக கண்காட்சியில் இத்தனை பேர் வந்து பேசுகிறார்கள், இத்தனை கலை நிகழ்ச்சி நடக்கிறது, நான் பேசுகிறேன், எனக்கு பின்னால் அண்ணன் பேச போகிறார். என்ன நோக்கம் தெரியுமா? நாளைக்கு இப்போ நான் பேசும்போதே கவனிச்சிருப்பீங்க, திடீர்னு தூய தமிழ் பேசுறேன், திடீர்னு சாதாரணமாக பேசுறேன். இப்போ நான் ஒரு தமிழ் ஆசிரியர், நான் என் கிளாஸ்லையும் சரி, இப்போ நான் போகிற கூட்டங்களும் சரி, இன்னைக்கு ராத்திரியே நீங்கள் தூய தமிழில் பேசணும் நான் எதிர்பார்க்கலாமா? இப்போ வீட்டுக்கு போனேன், இப்போ தான் மீட்டிங் முடிஞ்சிச்சு, 2 பேர் பேசுனாங்க, டிஃபன் இருக்குதா தான் கேட்பீங்க. அதை விட்டுட்டு இப்பொழுதுதான் புத்தக கண்காட்சி முடிந்து வந்திருக்கிறேன், எனக்கு இரவு உணவு இருக்கிறதான்னு கேட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு பைத்திய பிடிச்சிட்டு நினச்சிடும். உங்க வீட்டில் நல்லா தானடி புக் ஃபேருக்கு போனேன், என்னாச்சுன்னு கேட்பாங்கல்ல. இப்போ ரோட்டில் போயினேங்கிறான், அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, அவனுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் சரி டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அங்கே போய் நின்றுட்டு தமிழ் பற்றோட, மருத்துவர் அவர்களே சற்று முன்னர் விபத்து நடந்த காரணத்தினால், இவருக்கு ரத்தம் போயிருக்கிற காரணத்தினால் இவர் சிகிச்சை அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிற இடத்துக்குள்ள அவன் செத்து போடுவான். அப்ப தூய தமிழில் பேசுவது மட்டுமல்ல தமிழ் பற்று, தமிழுக்கு ஒரு தூய்மை கேடு வந்தால் துடிக்கிறோமே, அதற்கு பெயர் தான் தமிழ் பற்று. அப்ப யோசித்து பாருங்கள், இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல நான் கேட்பாங்க, ஏன் சார் எல்லாருக்கும் ஒரு மொழி இது, நீங்க மட்டும் தமிழ் பேசும்போது அப்படி துடிக்கிறீங்களே, நரம்பெல்லாம் புடச்சுக்குதே ஏன்னுவான். எல்லாருக்கும் ஒரு மொழி இது, ஆந்திராக்காரனுக்கு தெலுங்கு தாய்மொழி, கேரளாக்காரனுக்கு மலையாளம் தாய்மொழி, பெங்களூர்ல இருக்கிறவங்க கன்னட தாய்மொழி, அது மாதிரி எனக்கு தமிழ் தாய்மொழி. இதுல என்ன பெரிய விஷயம் இதுன்னா, அப்ப நான் வந்துட்டு சொன்னேன், டே எல்லாருக்கும் ஒரு தாய்மொழி இருக்குது, ஆனா எல்லா தாய்மொழிக்கும் நம்ம தாய்மொழிக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? இப்ப எல்லா நாட்டுக்கும் ஒரு முதலமைச்சர் இருக்கிறாங்க, எங்க அப்பாவே எங்க நாட்டுக்கு முதலமைச்சர்னா எனக்கு பெருமையா இருக்குமா இருக்காதா? எங்க அப்பா தாடா சிஎம் சொல்லணும்னா இல்லையா? அது மாதிரி எல்லோருக்கும் ஒரு தாய்மொழி இருக்கிறது, எல்லா மொழிக்கும் எந்த மொழி தாயாக இருக்கிறதோ அந்த மொழி எனக்கு தாய்மொழியாக இருக்கிறது, எனவே தான் நான் பெருமைப்படுகிறேன். அப்ப எல்லா மொழிக்கும் தமிழ் தான் தாய்மொழின்னு எவன் சொன்னா? நான் சொல்லல, கால்டுவெல் என்கிற அறிஞன் இந்த நாட்டுக்கு வந்து 172 ரீசன் எழுதி வச்சு போயிருக்கான். எல்லா எத்தனை ரீசன்? 172 ரீசன். எல்லா மொழியும் தமிழ் மொழியிலிருந்து தான் பிறந்துச்சு. ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன், நீங்க உலகத்துல எந்த லாங்குவேஜ் லெட்டர் எழுதினாலும் 5 ஷேப் இல்லாம எழுத முடியாது. ஒரு முழுவட்டம், ஒரு அரைவட்டம், ஒரு நேர்கோடு, ஒரு குறுக்கு கோடு, ஒரு வளைவு. இந்த 5 ஷேப் இல்லாமல் உலகத்தில் எந்த மொழியாவது எழுத முடியுமா? இங்கிலீஷ், மலையாளம், கன்னடம், உருது, ரஷ்யா, ஜப்பான், என்ன மொழினாலும் இந்த 5 ஷேப்பில் எழுதணும். ஒரு ஃபுல் சர்க்கிள், ஒரு ஆஃப் சர்க்கிள், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஹரிசாண்டல் லைன், ஒரு கர்வ். இந்த 5ல் 1 2 இல்லாமல் உலகத்தில் எந்த மொழியும் எழுத முடியாது. ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அனப்பிரியார் வாசகர்களே, பார்வையாளர்களே, இந்த 5 வடிவம் இல்லாமல்
உலகத்தில் நீங்கள் எந்த மொழியையும் எழுத முடியாது. ஆனால் இந்த 5 வடிவமும் ஒரே எழுத்தில் எந்த மொழியிலாவது இருக்கிறது என்று சொன்னால் இல்லை. ஆனால் தமிழில் ஆ எழுதி பாருங்கள், முழுவட்டம் இருக்கிறது, அரைவட்டம் இருக்கிறது, நேர்கோடு இருக்கிறது, குறுக்கு கோடு இருக்கிறது, வளைவு இருக்கிறது. இதுல இருந்தாண்டா எல்லா மொழியும் தோன்றிருக்கேன். ரெஃபரன்ஸோட சொன்னோம். நான் என்ன சொன்னேன், நான் எல்லா மொழியையும் நேசிப்பது, எல்லா மொழியையும் கற்றுக்கொள்ளுங்கள், தமிழ் மொழி மீது மட்டும் பற்றுக்கொள்ளுங்கள். அவ்வளவுதான் நமக்கு. யார் நம்ம எதையும் வேணாம்னு சொல்ல, எல்லா மொழியும் கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்? இது உணர்வு சார்ந்த மொழி, இது உணர்வு சார்ந்த மொழி. இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் எல்லா இடங்களிலும் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் புத்தகங்கள் கொடுக்கிற அறிவு மாதிரி. இப்ப நாங்க பேசுறோம் சொன்னா எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு பேசுகிறோம் என்று சொன்னால் எதை வைத்து பேசுகிறோம்? தொடர்ந்து வாசிப்பதால். ஒரு இப்போ இந்த கூட்டத்தில் இருக்கிற யாராவது சின்ன பிள்ளை இவரை மாதிரி நம்மளும் பேசணும்னு ஆசைப்படுகிறான்னு சொன்னால் அவன் தினந்தோறும் ஒரு புத்தகத்தையாவது வாசிக்க வேண்டும். இப்ப புக் ஃபேர்லாம் பிள்ளை வளர்ப்பது எப்படின்னு புக் விற்கிறான். நம்ம அப்பா அம்மாலாம் புக் வச்சா வளர்த்தாங்க. பிள்ளை வளர்ப்பது எப்படி, அதை ஒரு 5ஆம் கிளாஸ் பையன் படிக்கிறான். நீ ஏன்டா படிக்கிறான்னா என்ன கரெக்டா வளர்க்குறாங்களான்னு செக் பண்றேன். இல்ல அப்ப யோசித்து பாருங்க, இந்த சமூகத்தின் மிகப்பெரிய சிக்கல் அப்படி என்ன சொன்னா, நான் தொலைக்காட்சிகளும் செல்போனும் தடையா தான் இருக்கு. நீங்க தொலைக்காட்சிகளும் செல்போனும் எல்லா நேரத்திலும் நமக்கு தடையா தான் இருக்கு. அதுவும் தொலைக்காட்சிகள் யோசித்து பாருங்க, நான் சீரியல் விடுங்க, அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறான் பாருங்க. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறான் சார். ஒரு பையன் போய் ஒரு பொண்ணுகிட்ட என் கூட காப் சாப்பிட வரியான்றான். அந்த பொண்ணு சொல்லுது, இல்ல நீ பல்லு சரியா வளர்க்க மாட்டேன், நான் அவன் கூட வரமாட்டேன். அடுத்த நாள் ஏதோ ஒரு பிரஷ் எடுத்து பல்லு வளர்க்குறான். அடுத்த நாள் இந்த பொண்ணு அவனோட காப் சாப்பிட போகுது. அவன் என்ன நினைச்சா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை போடுறான்னா, இப்படி போட்டா நிறைய பேர் இந்த பேஸ்ட்டை வாங்குவாங்கன்னு நினைச்சு அவன் போடுறான். நம்மால் என்ன நினைச்சு இந்த பேஸ்ட்டை வாங்குறானோ, இந்த பேஸ்ட்ல பல்லு வளர்க்குனா நிறைய பேர் நம்மளோட காப் சாப்பிட வருவாங்க போல இவன் நினைச்சுக்கிறான். இது கூட பரவாயில்ல சார், இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட். எங்க வீட்டு டிவி ஆலனா கல் எடுத்து குடிச்சிருப்பேன். நம்ம வீட்டுல வந்து ஒரு பொண்ணு ராத்திரி வீட்டை விட்டு போட்டா அது எவ்வளவு பெரிய அசிங்கமா நினைப்போம். ஒரு பொண்ணு ராத்திரி வீட்டை விட்டு போறான், அவங்க லவ்வர் கீழே கார் வச்சு நிக்கிறான். இவ காருக்குள்ள ஏறா, இவ ஏறதுக்கு முன்னால அவங்க அப்பா உள்ளே ஏறி உட்காந்துன்னு ஓடுறதான் ஓட, இந்த ஸ்வீட் சாப்பிட்டா அப்புறம் ஓடுன்றான். அவெல்லாம் ஒரு அப்பனா சார். இந்த 10 மணிக்கு ராத்திரி எங்கடி போனேன் நான் என் காலை வெட்டாம ஓடுறதான் ஓடுற, இந்த ஸ்வீட் சாப்பிடுவோம். அப்ப என்ன சொல்ல வரான், அந்த ஸ்வீட் சாப்பிட்டா எல்லாரும் வீட்டை விட்டு ஓடுவாங்கன்னு சொல்ல வரானா? ஒண்ணு வேணாம் சார், இப்படி எடுத்துங்க. இப்போ நான் இங்கே பேசினே இருக்கிறேன். இப்போ எங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு ஃபோன் வருதுன்னு வச்சுங்க, நம்ம பக்கத்து தெருவில் ஒரு கொலை நடந்துச்சு, எங்கள் ஒய்ஃபுக்கு ஃபோன் வருது. எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. சார் எங்கெங்க இருக்கிறீங்க, வழக்கம் போல் எந்த ஊர்லேயாவது பெனாத்தி நிற்காதீங்க, நம்ம பக்கத்து வீட்டில் கொலை நடந்துச்சா, பத்திரமா வாங்கிட்டு அவங்க கதவெல்லாம் சாத்தின்னு என் பொண்ணெல்லாம் பத்திரமா உள்ளே வெளியே போதுன்னு தானே சொல்லுவாங்க. அப்படி தானே சொல்லுவாங்க. நீங்களா இருந்தாலும் அப்படி தானே சொல்லுவீங்க. அப்படி தானே சொல்லுவீங்க. அதை விட்டுட்டு ஹலோ கொலை நடந்துச்சா அப்படின்னு வச்சுட்டு ஒரு ஹேண்ட் பேக் எடுத்து மாட்டின்னு ஒரு கூலிங் கிளாஸ் எடுத்து போட்டுன்னு ஒரு துப்பாக்கி எடுத்து அந்த இடத்துக்கு போவோமா? ஆனால் ராதிகா போகிறாங்களே, நம்ம பார்க்குறோமே, அது யதார்த்தத்துக்கு மீறியதா இல்லையா? அப்போது நல்லா யோசித்து பாருங்க, இந்த தொலைக்காட்சிகள், இந்த ஊடகங்கள், நான் போகிற எல்லா கூட்டத்திலையும் சொல்கிறது, செல்ஃபோன் ஒரு மிகப்பெரிய தேவை, ஆனால் மிகப்பெரிய தொல்லை. இப்போ அதை தேவையாக வச்சுக்கிறதா தொல்லையாக வச்சுக்கிறதா, இது பெரிய கேள்வியாக இருக்கு. இங்கே தொகுத்து வழங்குகிற பெண்மணி கூட அந்த கருத்தை முன்னிறுத்தி சொன்னார்கள். இங்கே பல பிள்ளைகளும் பெற்றோர்களும் சேர்ந்து வந்திருப்பதால் சொல்லுகிறேன், செல்போனுங்கிற விஷயம் நமக்கு தேவைதான், அதில் இல்லைன்னு சொல்லலை. நாம் சில விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போது இந்த நாட்டில் இப்போது டாக்டர்கிட்ட போகிறோம், ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். இப்போ ஆஸ்பத்திரிக்கு போகவும் பயமாக இருக்குது இல்லையா? முதல் கொரோனாவில் நிறைய பேர் செத்தாங்க, 2வது கொரோனாவில் நிறைய பேர் சாவலை. ஏன் சொல்லுங்க? 2வது கொரோனாவில் எவனும் ஆஸ்பத்திரிக்கு போகல, உற்று அங்கே போனால் தான் பிரச்சனையாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் இங்கேயே பார்த்து போகணும். சில ஆஸ்பத்திரி, எல்லா ஆஸ்பத்திரியும் அப்படி சொல்ல, இங்கே சில டாக்டர்ஸ் சில ஆஸ்பத்திரிக்கு போய் நம்ம ரிசப்ஷனில் போய் என் பேருன்னு சொன்னோடனே 10 டெஸ்ட் எழுதி கொடுத்துட்றான். நம்ம இன்னும் நோயே சொல்ல, சார் என் பேருன்னு 10 டெஸ்ட் எழுதி கொடுத்துட்றான். சார் இன்னும் நான் நோயே சொல்ல, எந்த நோயாக இருந்தாலும் இந்த 10 டெஸ்ட் எடுக்கணும்ட்டு அவன் ஆஸ்பத்திரியில் இருக்கிற எல்லா மிஷினையும் நான் படுக்க வச்சு எடுத்துட்டு கடைசியாக சொல்கிறேன் எல்லாம் ஓகேன்றான். என்ன